SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கொழும்பு சிறைச்சாலையில் நிலைமை தீவிரம். விசேட அதிரடிப்படை களமிறக்கம். தந்தையுடன் பான் வாங்க சென்ற 9 வயது சிறுவனுக்கு நேர்ந்த துயரம். ஜோசித ராஜபக்சவின் மோசடி சிக்கலில் அனுரவின் மகன். அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான செய்தி. தொடர்பன விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் பாதிக்கப்பட்ட கைதிகள் 2 உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளிடையேயான மோதலால் ஏற்பட்ட பதற்ற நிலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர போலீசின் விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோதலுக்கான காரணம் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகாத நிலையில் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு கைதிகள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட அமைதியின்மையால் 16 பேர் காயமடைந்துள்ளதாக நீர்கொழும்பு வைத்தியசாலை பணிப்பாளரை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பதற்ற நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. காயமடைந்தவர்கள் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாத்தறை பாஸ்குடி பிரதேசத்தில் வீதியால் தந்தையுடன் நடந்து சென்ற 9 வயது சிறுவன் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று அதிகாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தந்தையும் சிறுவனும் பான் வாங்குவதற்காக வீதியோரமாக நடந்து சென்று கொண்டிருந்த போதே அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் அவர்கள் மீது மோதி இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவரோடு நடந்து சென்ற 38 வயதுடைய தந்தை அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். இதேவேளை விபத்தை ஏற்படுத்திய மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த 23 வயதுடைய இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பில் பாஸ்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மகன் கசுன் திசாநாயக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்குள் நுழைவதற்கு எப்படி வாய்ப்பு கிடைத்தது என்பதை விசாரிக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முடியாமல் போயுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பல்வேறு விவகாரங்களை கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச கடற்படையில் இணைந்ததில் உள்ள தவறை மட்டும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தேடிக்கொண்டிருக்கிறது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ராஜபக்ச அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த போது அவருடைய மகன் கசுன் திசாநாயக்க எவ்வித தகுதி பரீட்சைகளுமின்றி மிகின்லங்கா நிறுவனத்துக்குள் நுழைந்தார். பின்னர் மிகின்லங்கா நிறுவனம் மூடப்படும் போது கசுன் திசாநாயக்கவுக்கு மாத்திரம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் இணையும் வாய்ப்பு எவ்வாறு கிடைத்தது? இதுகுறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஆராய தேவையில்லாமல் போயுள்ளது. எதிர்பாராத விதமாக வந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள ஜனநாயகத்தையும் சமூக ஒழுக்கங்களையும் குழி தோண்டி புதைத்து எந்த ஒரு கீழ்த்தரமான வேலைக்கு செல்ல தயாராக இருக்கும் அரசாங்கத்தின் இந்த அராஜக செயற்பாடுகளை நிரூபிக்க இந்நாட்டின் ஜனநாயக சக்திகள் தயாராக இருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். அரசு வேலைக்கான ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் போது வெளிப்படைத்தன்மையுடன் தகுதி அடிப்படையில் தெரிவு செய்யும் முறைமை பின்பற்றப்படுவதாக அமைச்சர் நலிந்த ஜாயதிசத் அறிவித்துள்ளார். அரசியல் தலையீட்டுடனான ஆட்சேர்ப்புகளுக்கு முடிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார உதவியாளர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 627 பேருக்கு நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு முடிந்தவரை அதிகமானோரை சேவையில் சேர்க்க தற்போது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போதுள்ள வெற்றிட எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ஏறத்தாழ 1,60,000 பேர் ஏற்கனவே பொது சேவையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கடந்த காலத்தில் சுகாதார பணியாளர்கள், இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் மற்றும் தொடருந்து திணைக்கள ஊழியர்கள் உள்ளிட்ட சேவைகளுக்கான ஆட்சேர்ப்புகள் பெரும்பாலும் அரசியல் தலையீட்டின் அடிப்படையிலேயே நடைபெற்றன. சுகாதார அமைச்சில் அரசியல் தலையீடு மிகவும் வெளிப்படையாக வெளிப்படும் விடயமாக சுகாதார பணியாளர்களின் ஆட்சேர்ப்பை குறிப்பிடலாம். தற்போதைய அரசாங்கம் அந்த முறையை முற்றிலுமாக மாற்றி வெளிப்படைத்தன்மை, நேர்மை மற்றும் தகுதிகளை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு ஆட்சேர்ப்பு செயல்முறையை நிறுவியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்தின் தேவைகளுக்கு ஏற்ப ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. இதற்காக பகிரங்க விளம்பரங்கள் மூலம் ஒவ்வொரு விண்ணப்பதாரருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கும் முறை பின்பற்றப்படுகிறது என்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பு சிறைச்சாலையில் நிலைமை தீவிரம். விசேட அதிரடிப்படை களமிறக்கம். தந்தையுடன் பான் வாங்க சென்ற 9 வயது சிறுவனுக்கு நேர்ந்த துயரம்.
ஜோசித ராஜபக்சவின் மோசடி சிக்கலில் அனுரவின் மகன் அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான செய்தி.